இன்றோடு 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இனிமேல் மத்திய மாநில அரசுகள் உங்களுக்கு எந்த ஒரு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலாம், உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்ன மாதிரியா தொடரும்? நாங்கள் இந்த பிரிட்சோ இந்திய மீனவன் இலங்கை கடற்படையினால் சுட்டு இன்னைக்கு அந்த மகனை நாங்கள் ஒரு இதில் வச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் 5 நாள் ஆகுது. இன்னைக்கு 5வது நாள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் மத்திய அரசு எங்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை, எந்தவித எங்களுடைய கோரிக்கைகளுக்கு எந்த எதிர்ப்பும் கொடுக்கல. இன்றைக்கு ஒரு மீனவன் செத்துருக்கான்னா ஒரு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு பாரத பிரதமரோ ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லலாம். ஒரு மனித நேயத்துக்கு ஒரு மனித உரிமையான கூட இருக்க ஒரு இரங்கல் செய்தி கூட இன்னும் இதுவரைக்கும் தெரிவிக்கலை. இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காராம், யாரோ உடைய தூண்டுதல்னால இந்த போராட்டங்கள் நடக்குது. யார் தூண்டுதல் பண்ணுவா? எங்கள் வாழ்வாதாரத்துக்கும் எங்களுடைய உயிரிழப்புக்கும் பாதுகாப்புக்கும் எங்களுடைய பொருள் பாதுகாப்புக்கும் எங்களுடைய அரசு எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தான் நாங்கள் உட்கார்ந்துருக்க முடியும். இது சும்மா எவங்களும் சொல்லி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் இழப்பையும் எங்கள் பிள்ளைகளுக்கு உயிர் வேணும், இனிமேல் இந்த உயிர் இழக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கலை. இன்னைக்கு ஒரு தமிழக மீனவன், இன்னைக்கு ஒரு குஜராத்தில் ஒரு மீனவன் சுட்டான்னா இன்னைக்கு குஜராத்தில் இப்படி நடந்திருக்குமா? இவ்வளவு நாளைக்கு ஏதாவது எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? ஒரு கேரளாவில் ஒரு மீனவனை சுட்டான்னா இன்னைக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா? ஏதாவது நடவடிக்கை இல்லாமல் இருக்குமா? இன்னைக்கு ஒரு தமிழக மீனவன் சொல்லி இல்லை எங்களை பார்க்குறாங்களா? நாங்கள் இப்போ ஒரு அரசியல் ரீதியிலேயோ ஒரு அமைச்சர் எங்களுக்கு பதவி வேணும், பட்டம் வேணும், எங்களுக்கு அரசாங்கம் வேணும்னு நாங்கள் கேட்கல. எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த இலங்கை அந்நிய நாட்டில் இருந்து எங்களை விடுதலை பண்ணணும். கச்சதீவில் இலங்கை மீனவர்கள் ஒரு மீன் பிடிக்க உரிமையோட எங்களுக்கு அச்சம் இல்லாமல் மீன் பிடிக்க எங்களுக்கு உரிமை வேணும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். இப்போ மீனவர்கள் கடலுக்கு போனால்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம். இப்போ உங்க 4 நாள் கடலுக்கே போகாமல் இருக்காங்களே, இப்போதைக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன மாதிரியா இருக்கு? நாங்க பட்டினியா கிடக்குறோம். ஏன்னா எங்களுக்கு உயிரை கொடுத்துட்டோம்ல, நாங்க ஒரு துக்கத்தோட தான் இருக்கிறோம். அதுக்காக வேண்டி செத்து இன்னைக்கு ஒரு துக்க நேரத்தில் நாங்க சாப்பிட்டுக்கிட்டா இருக்க முடியும். அதே மாதிரி துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு பட்டினினா நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்ற ஒரு 4 நாள் பட்டினியா கிடந்தாலும் 5 நாள் பட்டினியா கிடந்தாலும் கடந்துட்டு போறோம். எங்களுக்கு நல்ல முடிவு எடுக்கட்டும் தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். அடுத்த மீனவ சங்க தலைவர் திரு எமரிட் இருக்கார், நம்ம அவரிடமே கேட்கலாம். நீங்க கடந்த ராமேஸ்வரத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் 11ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய போராட்டம் தொடருமா இல்லை தொடர்ச்சியாக இது போன்ற அறப்போராட்டம் தான் தொடரும்? அதாவது எங்களுடைய நோக்கம் பிரிட்சோ கொலை செய்த அந்த கொலையாளியை கைது செய்தன. இனி வரும் காலங்களில் இப்படி